மக்கள் போராடுறவையோட போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? போராடி போராடி சில பேரால இயலாது. 2009 எனக்கு தெரிஞ்சே நான் சின்ன பிள்ளை 8 வயசுல எங்கட அப்பா மோசம் பண்ணுவார். அதுக்கு பிறகு எங்கட அம்மா இருக்கேக்கல எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட மாமாக்களை கூட தேடிக்கொண்டே தெரிஞ்சுவா. அப்படி இருந்தும் யாருமே கிடைக்கல. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரம்யா. என்னன்னு சொன்னா இன்னைக்கு என்னத்தை பற்றி கதைக்க போறேன்னு சொன்னா மனித புதைகுழிகள். இதை பற்றி கதைக்கிறத விட ஒரு ஆதங்கம் தான் சொல்லணும். எல்லா நியூஸையும் கேட்கல, எல்லாரும் கதை கேட்கல சரியான ஆதங்கமா இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழர்களுக்கு எப்பதான் எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமென்றே தெரியல. இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம். ஏன்னு சொன்னா அப்படித்தான் தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. இன்னும் இசைப்பிரியா அக்காட ஒரு மரணத்துக்கே இன்னும் அவங்க தீர்வு சொல்லல. அப்படி இருக்கேக்கல மனித புதைகுழியில எவ்வளவோ நடக்குது. எம்பிமார் ஓட்டு கேட்கல மட்டும்தான் வருவினா. அதுக்கு பிறகு அவங்க யாரோ நாங்க யாரோ தான். மக்களால் தாக்கப்பட்ட அமைச்சர்கள் சொல்லி நிறைய நியூஸ் போடுறீங்க. ஒரு தாய, ஒரு தகப்பனை, ஒரு உறவுகளை, ஒரு சின்ன பிள்ளைகளை இழந்த வலிய அந்த உறவுகளுக்கு உங்களை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கல. அந்த அந்த மக்களோட ஆதங்கம் என்னன்னு சொல்லி அவர் அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவையோட வலி என்ன, வேதனை என்னன்னு சொல்லி. அப்படி இருக்கேக்குள்ள ஒரு அவங்களுக்கு எரிச்சல் மூட்டும் விதமா தான் இந்த அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, எம்பி எல்லாருமே செயற்படுறீங்க. அப்ப அவங்க தாக்கப்படுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. என்னன்னு சொன்னா மக்கள் பொறுத்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தீர்வு கிடைக்க போறேன்னா அவங்களுக்கு விளங்கிட்டுது. எந்த எத்தனையோ விதத்துல தமிழர்கள் நிறைய இடத்துலவே தாக்கப்படுறீங்க விட எங்களுக்கு 2009 நடந்த யுத்தத்துக்கு உலக நாடுகளே அமைதி காத்தது போலதான் இந்த மனித புதைகுழிகளுக்கும் நீங்கள் உண்மையிலேயே அமைதி காக்க போறீங்களா, இல்ல எங்களுக்கு தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். உலக நாடுகளை நம்பி நிறைய மக்கள் தமிழர்கள் மக்கள்ன்றதை விட தமிழர்கள் எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னா அவைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமாண்டு. செமனியில என்னன்னு சொன்னா அணையா விளக்கு போராட்டம் நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? எங்களோட மக்கள் போராடுறவையோட போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? போராடி போராடி சில பேரால இயலாது. 2009 எனக்கு தெரிஞ்சே நான் சின்ன பிள்ளை 8 வயசுல எங்கட அப்பா மோசம் பண்ணுவார். அதுக்கு பிறகு எங்கட அம்மா இருக்கேக்கல எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட மாமாக்களை கூட தேடிக்கொண்டே தெரிஞ்சுவா. அப்படி இருந்தும் யாருமே கிடைக்கல. உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே நிறைய பாவம். தமிழர்களுக்கு தீர்வு வேண்டும். அதை விட இழந்த உறவுகளும் உயிர்களும் போதும். இனியாவது உலக நாடுகளே தமிழ் மக்களுக்கு, தமிழ் ஈழ மக்களுக்கு ஒரு நீதியை கொடுங்க. உண்மையிலேயே நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். கூடிய பாகம் தமிழர்களுக்கு தமிழரை எங்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்யணும் என்று தமிழருக்கு தமிழரை உதவி செய்யணும். சரி, எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் தமிழர்களுக்கு உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே உதவி செய்தாலே அவங்களோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கட்டாயம் எங்களை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இசைப்பிரியாக்காட மரணத்துக்கு கூட யாருமே இந்த ஒரு தீர்வுமே வேண்டி கொடுக்காத விதத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கீங்களா, இந்த பிரச்சனைக்காவது கட்டாயம் ஒரு தீர்வு கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் தமிழர்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நியூஸை பார்க்குறோம், நாளைக்கு நாங்களே ஒரு நியூஸில் வரலாம். ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு சூழல் தான் இந்த எங்களோட தமிழர்களுக்கு காணப்படுது. அப்படி இருக்கல நாங்கள் நியூஸ் ஆகுறதுன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் என்னத்துக்காக பிறந்து நாங்கள் என்னத்துக்காக சேர்த்து நாங்கள் ஏதாவது ஒரு வரலாறு இது கட்டாயம் இருந்தே ஆகணும். இதை பற்றி உண்மையான கதைக்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறது, என்னோட ஒரு ஆதங்கம். எனக்கு இப்போ 24 வயசு. 8 வயசுல இருக்கீங்கள என்னோட அப்பா எனக்கு கண்ணுக்கு முன்னாலே இறந்தவர், விடுதலை புலிகள் போராட்டத்தில் இருந்து சொல்லி இறந்தவர். அதையெல்லாம் பார்த்து நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் அப்பையிலாம் நான் யோசிக்கிறேன், நாட்டுக்காக போராடியும் எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்ல. உண்மையில இப்பயுமே சொல்றேன், இருக்கிற பலனுமே இல்லை. ஏன்னு சொன்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தமிழர் போராடி கொண்டு தான் இருக்கணுமே தவிர அவர்கள்ட்ட போராட்டத்துக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கலன்னு நான் சொல்றோம். கண்ணுக்கு முன்னால் அப்பாவை இழந்தும் எங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. இதை பார்க்க சரியான ஆதங்கமா இருக்குது. என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கல. உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் இருக்கு. இதுக்கு பிறகுன்னு சொன்னாலும் உலக நாடுகளை தயவு செய்து தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்று கொடுங்க. கட்டாயம் உங்களால் நினைச்சா முடியும். ஏன்னு சொன்னா இதை செய்ததும் ஒரு மனிதர் தானே. புதுசா வேற ஒரு இடத்துல இங்க யாருமே செய்யறதானே. இது ஒரு தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதி. உண்மையிலேயே இது ஒரு அநீதி. தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி என்றுதான் சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ்ல கேளுங்க, வேற ஏதாவது இந்த மக்கள் இப்படி அழிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி, இப்படி மனித
புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழீழ மக்களோட புதைகுழி தான் எப்போ பதில் தமிழீழ மக்கள் தான் எப்பயுமே பாதிக்கப்படுறாங்க. தமிழீழ மக்கள் என்ற தமிழ் மக்கள் தான் எப்போவுமே பாதிக்கப்படுறாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் இன்னும் நாளைக்கும் ஒரு நாள் இருக்குது. தயவு செஞ்சு தமிழர்களை போய் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களால் முடியும். இதை வேறு யாரும் செய்யல தானே. நிறைய பேர் இந்த மனித புதைகுழியை பார்வையிடறதுக்கு வராங்க, அணையா விளக்கு போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வராங்க. எப்படி மாதிரிலாம் எல்லாருமே தங்களோட ஒரு சொந்த சுயநலத்துக்காக தான் வருவாங்களே தவிர யாருமே தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும்னு இப்போ வரைக்கும் யாருமே முயற்சி எடுக்கல. முயற்சி எடுத்திருந்தா இப்போ போய் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, கட்டாயம் கிடைச்சிருக்கு. தமிழர்களே, எங்களோட ஒரு இனத்துக்கான இதுக்கு நாங்கள் தான் கட்டாயம் போராடி எங்களுக்கு ஒரு தீர்வை கட்டாயமே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்டா. நாங்கள் தான் போராடி எங்களோட இனத்துக்குரிய இதை நாங்கள் தானே. ஒரு சின்ன பிள்ளையின் தாயும் செத்துக்கிறத பார்த்து கூட என்னென்ன உலக நாடுகளை அமைதி காக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கட்டாயம் இந்த விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். இன்றைக்கு மனித புதைக்குழியை பார்க்க போன எம்பிமார் எல்லாருமே மக்களால், முக்கியமாக ஒரு எம்பியோரால் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அந்த எம்பியோரால் மக்களால் துரத்தி எடுக்கப்பட்டிருக்கேன். இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழர்கள் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போவார்கள்? எத்தனை பிரச்சனையை தான் தாங்குவார்கள்? எத்தனை போராட்டங்கள், எத்தனை துரோகங்கள். இது தமிழர்களுக்கு இதெல்லாம் புதுசல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறார்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தர ஆதரவு தான் எங்களுக்கு மேலும் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் சில பேர் எதிர்பார்க்கலாம், இப்படி இந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோஸ் ஏதாச்சும் போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே கட்டாயமே போடுவோம்.